வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாகும். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் மலேசியா. உலகின் பல்வேறு நாகரீகம், கலாச்சாரம், வட்டாரங்களை இணைக்கும் பாலமாக நாடு திகழ்கிறது. பிரதமர் பெருமிதம். உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்பட்டாலும் தென் சீன கடலில் போக்குவரத்துக்கு தொடர்ந்து அனுமதி. ஏடிஎம் பண பட்டுவாடா இயந்திரங்களிலிருந்து பணத்தை மீட்க 1 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படாது. விதியை மீறும் பொருளகங்களுக்கு எதிராக மக்கள் புகார் அளிக்கலாம். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் குறைந்தது ஒரு OSH பணியிட சுகாதார பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் பணியமர்த்தப்படுவார். கல்வி அமைச்சர் தகவல். மேற்காசிய நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட குறு தொழில் முனைவோருக்கு உடனடியாக 50 கோடி ரிங்கிட் கடனுதவி. 300க்கும் மேற்பட்டோர் பலன். நாட்டு மக்கள் எல்லோருக்கும் பாகுபாடின்றி மடானி அரசு சமமான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. கட்டியம் கூறினார் மனிதவள அமைச்சர். அணு ஆயுத திட்டத்திற்கு முற்றுப்புள்ளியிடும் விவகாரம். அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சு சுமூகமாக நடைபெற்றது. செய்திகள் இனி விரிவாக. உலகின் பல்வேறு நாகரிகங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் வட்டாரங்களை இணைக்கும் பாலமாக மலேசியா திகழ்கிறது. அதற்கான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் நாடு உள்ளது. நாட்டின் பல்லின மக்களும் அவர்களால் பேணப்படும் பண்பாட்டு விழுமியங்களும் அதற்கு முதன்மை காரணியாக அமைவதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அந்த சாதகமான நிலை இஸ்லாமிய நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தவும் வளரும் நாடுகளுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் வழிகோலுகிறது. தற்போதைய நடப்பு சூழலுக்கு ஏற்ப உலகளாவிய நிர்வாக அமைப்பும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு வளரும் நாடுகளும் அனைத்துலக நிலையிலான முடிவுகளில் பங்கேற்க வாய்ப்புகளை வழங்குவது அவசியம் என டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். மலேசியா சுதந்திரமான நடுநிலையான வெளியுறவு கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கும். வல்லரசுகளை சாராமல் நாட்டின் நலன் காக்கப்படுவதை தமது அரசு உறுதி செய்யும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் உறுதி கூறினார். எந்த ஒரு தரப்பின் அழுத்தத்திற்கும் கட்டுப்படாமல் மலேசியா தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் வகையில் இந்த அணுகுமுறை கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளது. ராணுவ அல்லது பொருளாதார ரீதியிலான வன்முறைகளை நிராகரிப்பதோடு அனைத்துலக சட்டத்திற்கு இணங்க மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு மலேசியா தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும். அதேவேளை வட்டார நிலையில் அமைதியை பேண தேசிய கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரமும் அனைத்துலக சட்டத்தை கடைபிடித்தலும் அடிப்படையாக திகழ்வதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். தலைநகரில் நடைபெறும் 39வது ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் அவர் உரையாற்றினார். இதனோடு 39ஆம் ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டின் வினா விடை நேரத்தின் பொழுது பேசிய பிரதமர், ஆசியானை மையப்படுத்தும் முயற்சி மலேசிய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமைதி, வளப்பம், வட்டார நிலைத்தன்மை ஆகியவற்றை பேண அஃது இன்றியமையாதது. மலேசியாவின் எதிர்காலம் ஆசியானோடு பின்னி பிணைந்தது. சவால்கள், சீரற்ற தன்மை ஆகியவற்றை எதிர்நோக்கினாலும் வட்டார நலனுக்கு தொடர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வை மலேசியா வரவேற்கிறது. கடந்த சில மாதங்களாக நீடிக்கும் மேற்காசிய நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த அமைதி ஒப்பந்தம் விளங்குவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சாத்தியமாக்க துணை புரிந்த வளைகுடா நாடுகள், துருக்கி, பாகிஸ்தான் போன்ற தரப்புகளின் முயற்சிகளை பிரதமர் பாராட்டினார். ஆயினும் உடன்படிக்கையில் குறிப்பிட்ட பாதுகாப்பு கூறுகள் இன்னமும் பலவீனமாக இருப்பதை அவர் சுட்டினார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் கடைபிடிப்பதும், ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்படுவதும் தற்போது உடனடி கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக உள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். தொடர்ந்து பேசிய பிரதமர், உலகின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் வன்முறைகளும் மோதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இஸ்ரேல் அரசாங்கத்தின் முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் நெருக்கடிகளை களைய நடவடிக்கை எடுக்க தவறினால் மோதல்கள் இன்னும் மோசமடைய சாத்தியம் உள்ளதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார்.
ஐரோப்பா, மேற்காசியா, ஆப்பிரிக்கா போன்ற எல்லா நாடுகளிலும் வன் செயல்கள் முடிவுக்கு வர வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் போர் நிறுத்தமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உலகம் முன்னேற்றத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இத்தகைய நெருக்கடிகள் இருண்ட எதிர்காலத்தையே காட்டுவதாக டத்துஸ்ரீ அன்வார் கலக்கம் தெரிவித்தார். தென் சீன கடல் வாயிலாக கடல் போக்குவரத்துக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படும். அந்த உத்தரவாதத்தை பெல்ஜியத்திற்கு வழங்கியுள்ளது மலேசியா. அமைதி அதே வேளையில் நடுநிலையை தற்காப்பதில் ஆசியான் கடப்பாடு கொண்டிருப்பதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் சொன்னார். உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்து கலக்கம் மேலோங்கி வருகிறது. இருப்பினும் தென் சீன கடல் வாயிலாக கடல் போக்குவரத்துக்கு அனுமதி அளிப்பதில் ஆசியான் நிலையாக உள்ளது. மலேசியாவை போல ஆசியானும் பாதுகாப்பு, நடுநிலை, அமைதி ஆகியவற்றுக்கு தொடர்ந்து உத்தரவாதம் அளித்து வருகிறது. கோலாலம்பூரில் பெல்ஜிய துணை பிரதமர் மேக்சிம் பிரேவோட்டுடனான சந்திப்பின் போது டத்துஸ்ரீ ஃபடிலா அதனை தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் கடந்த ஆண்டு 2.9 விழுக்காட்டுக்கு குறைந்தது. 2024 பதிவான 3.2 விழுக்காட்டை காட்டிலும் அது குறைவு என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் ஹமீடி மேற்கோள் காட்டினார். நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் குறைந்து வருவது பற்றி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் அமைச்சரவையிடம் பகிர்ந்து கொண்டதாக டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் கூறினார். திபெத் கல்வியையும் திறனையும் வலுப்படுத்த அரசு தொடர்ந்து முன்னெடுத்த நடவடிக்கைகள் மூலம் அந்த அடைவு நிலை சாத்தியமானது. திபெத் கழகங்களில் பயிற்சி பெற்றதன் மூலம் பலருக்கு வேலை கிட்டியுள்ளதென கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நலிவடைந்த பள்ளிகளை தரம் உயர்த்தும் 1250 திட்டங்களில் கடந்த மாதம் வரை 813 வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளன. 173 திட்டங்கள் இன்னும் கட்டுமானத்தில் உள்ள வேளை 264 நிர்மாணிப்புக்கு முந்தைய நிலையில் உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. பாழடைந்த பள்ளிகளை தரம் உயர்த்தும் ஒவ்வொரு திட்டமும் நிறைவு பெற 6 to 36 மாதங்கள் வரை ஆகலாம். அது குறிப்பிட்ட திட்டத்தையும் அது மேற்கொள்ளப்படும் தளத்தையும் பொறுத்துள்ளது. நாட்டில் உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் வசதியான சூழலில் தரமான கல்வியை பெறும் பொருட்டு நலிவுற்ற பள்ளிகளை மேம்படுத்தும் பணிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மாநில கல்வித்துறை வாயிலாக அந்த திட்டங்கள் யாவும் அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டது. நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் பண பட்டுவாடா இயந்திரங்களில் இருந்து பணத்தை மீட்க இனி 1 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கப்படாது. நேற்று தொடங்கி அந்த விதி செயலாக்கம் கண்டுள்ளது. அந்த விதியை பின்பற்றாது இன்னமும் 1 ரிங்கிட் கட்டணம் விதிக்கும் வங்கிகள் பற்றி பயனர்கள் பேங்க் நகாராவிடம் புகார் அளிக்கலாம் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபஜில் தெரிவித்தார். நாடளாவிய நிலையில் உள்ள எல்லா பொருளகங்களுக்கும் சொந்தமான ஏறத்தாழ 16,000 அல்லது 84 விழுக்காட்டு ஏடிஎம் இயந்திரங்களுக்கு அந்த விதி பயன்படும். வங்கிகள் அல்லாத தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான 16 விழுக்காட்டு ஏடிஎம் இயந்திரங்களுக்கு இந்த விதி பயன்படாது. ஆதலால் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வங்கி சின்னங்கள் பதிக்கப்பட்ட ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து பணத்தை மீட்குமாறு டத்தோ ஃபாஹ்மி கேட்டுக்கொண்டார். மற்றொரு நிலவரத்தில் இணையம் வாயிலான மோசடிகளை கையாள நிறுவனங்கள் கடந்து அமைக்கப்பட்டிருக்கும் நுட்ப பணிக்குழு சட்டம், செயலாக்கம், விசாரணை ஆகிய முனைப்புகளை வலுப்படுத்த துணைக்கோலும் என டத்தோ ஃபாஹ்மி கூறினார். இலக்கவியல் தளத்தில் பயனர்களின் பாதுகாப்பை பலப்படுத்த அது கை கொடுக்கும். அந்த நுட்ப பணிக்குழு கடந்த மாதம் 18ஆம் நாள் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் விரைவில் அதன் முதல் கூட்டம் நடத்தப்படும். அதில் பல்வேறு அமைச்சுகள், நிறுவனங்கள், துறைகள் மட்டுமின்றி பொருளக துறைகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஆகியன பங்கு கொள்ளும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அதிக வருமானம் பெறும் அதே வேளையில் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாகும் ஆற்றலை மலேசியா கொண்டுள்ளது. அதனை நோக்கி கையாளப்படும் அனைத்து முன்னெடுப்புகளும் வெற்றியை தொட அனைவரும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என நிதி துணை அமைச்சர் லியூ சின்தோங் கேட்டுக்கொண்டுள்ளார்.
போட்டியாற்றல் மிக்க பொருளாதாரத்தை நோக்கி மலேசியா தொடர்ந்து பீடு நடை போடுகிறது. அது மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய செழிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றலையும் அது கொண்டிருக்கிறது. குடும்ப கடன் விகிதம் தற்போது ஏறத்தாழ 84.4 விழுக்காடாக உள்ளது. அதனை குறைப்பதற்கான முக்கிய அணுகுமுறைகளாக துரித பொருளாதார வளர்ச்சியும் மக்களின் வருமான உயர்வும் கருதப்படுகின்றன. கோலாலம்பூரில் 2026 தேசிய பொருளாதார ஆய்வரங்கை தொடக்கி வைத்த பின்னர் லியூ ஊடகத்தாரிடம் பேசினார். இந்த ஆய்வரங்கை மலேசிய தேசிய வர்த்தக தொழிலியல் மன்றம் NICCIM ஏற்பாடு செய்திருந்தது. நாட்டில் இந்த தரத்தில் இருக்க இந்த பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நடக்கிற செய்திகளாக எடுத்து அரசாங்கத்துக்கு நம்ம பிரதமருக்கும் உரிய மந்திரிகளுக்கு கொடுத்து அடுத்த கட்டத்தை எப்படி அவங்க எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கும் என்று நம்பி இந்த மாநாடு 6வது தடவை நடத்துகிறோம். இந்த பட்ஜெட் தாக்கல் அக்டோபர் மாதத்தில் செய்வாங்க அரசாங்கம். அப்போ பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கு செஞ்சு அதில் வரக்கூடிய முயற்சிகளோ அதில் வரக்கூடிய திட்டங்களையோ அரசாங்கத்துக்கு சரியான முறையில் திருப்பி கொடுத்து அதை அமுல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் எப்போதுமே இந்த வர்த்தக சங்கங்களோட ஈடுபாடில் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வர்த்தக சமூகத்தை சார்ந்த சுமார் 600 பேர் பங்கேற்றனர். 6வது தடவையாக நடத்தப்பட்ட இந்த ஒருநாள் ஆய்வரங்கில் அவர்கள் முன்வைக்கும் கருத்துகளும் யோசனைகளும் மடானி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். தகுதியுடையோர் மட்டுமே 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு விற்கப்படும் பூடி மடானி டீசல் உதவித்தொகையை பெறுவது உறுதி செய்யப்படும். பூடி மடானி அகப்பக்கத்தில் தனிநபர் தரவுகளை ஒருங்கிணைப்பதன் வாயிலாக நாடு முழுவதும் அந்த எரிபொருள் மீதான கடும் கட்டுப்பாடை செயல்படுத்த இயலும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலி தெரிவித்தார். நாட்டின் எல்லைகளில் குறிப்பாக சபா சரவாக்கில் ஏற்படும் டீசல் கடத்தல்களையும் கசிவுகளையும் களைய முடியும். நாடு முழுவதும் நேற்று தொடங்கி பூடி மடானி டீசல் லிட்டர் 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு விற்கப்படுகிறது. அதன் மூலம் சுமார் 7 லட்சம் தனியார் வாகன உரிமையாளர்கள் அனுகூலம் அடைந்துள்ளதாக டாக்டர் ஃபூசியா சாலி குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தபட்சம் பயிற்சி பெற்ற ஒரு OHH பணியிட சுகாதார பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் பணியமர்த்தப்படுவார். மாணவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தும் அதே வேளை பள்ளிகளில் ஆபத்து மேலாண்மையை வலுப்படுத்தும் நோக்கில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடேக் தெரிவித்தார். பள்ளி பாதுகாப்பு நிர்வாக வழிகாட்டுதல் மற்றும் மாணவர் பாதுகாப்பு கொள்கையின் ஓர் அங்கமாக விளங்கும் அந்த முனைப்பு கடந்த மாதம் 11ஆம் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பான சூழலில் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டும் என்பதை முன்னிறுத்தி பள்ளி கட்டடங்கள், அடிப்படை வசதிகள், பள்ளி வளாகம் ஆகியவற்றின் மீது தொடர்புடைய ஓஷா அதிகாரிகள் அவ்வப்போது தணிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வர். அமைச்சர்கள் கேள்வி நேரத்தில் கூலிம் பண்டார் பஹாரு உறுப்பினர் ரோஸ்லான் ஹஷீமின் வினாவுக்கு ஃபர்லினா சீடேக் விடை பகன்றார். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் 866 கண்காணிப்பு விதிகளுக்கான வரைவை அரசு முழுமைப்படுத்தி வருகிறது. தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை கையாள்வதில் இலக்கவியல் தளங்களுக்கு உள்ள கடமைகளை தெளிவுபடுத்தும் விதியும் அதில் அடங்கும் என இன்றைய அவையில் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாசில் விளக்கினார். 2025 இணைய பாதுகாப்பு சட்டத்தின் கண்காணிப்பு விதிகளை வரைவதில் பொதுமக்களின் கருத்துகளும் உட்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 19 தொடங்கி இம்மாதம் 20ஆம் தேதி வரை மக்களின் கருத்துக்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கேட்டறிந்து வருகிறது. தனிப்பட்ட நபரின் தரவுகளை பாதுகாக்கும் இன்றையமையா துணை விதிகளை உருவாக்க அஃது உதவும். அம்பாங் உறுப்பினர் ரோட்சியா இஸ்மாயில் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஃபாமி ஃபஜில் பதிலுரைத்தார். மேற்காசிய நெருக்கடியால் பாதிப்புற்ற குறு தொழில் முனைவர்களுக்கு உடனடியாக உதவ 50 கோடி ரிங்கிட்டுக்கும் கூடுதலான கடனுதவியை அரசு அங்கீகரித்துள்ளது. அதன் மூலம் இவ்வாண்டு மே 15 முதல் ஜூன் 26 வரை 30,000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக 2ஆம் நிதியமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். குறு கடனுதவி வசதி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட 500 கோடி ரிங்கிட்டிலிருந்து அந்த கடனுதவி வழங்கப்பட்டது. செலவின அதிகரிப்பை எதிர்கொண்ட போதிலும் வணிகர்கள் தங்கள் வணிகங்களை தொடர அந்த கடனுதவி கை கொடுத்தது.
அமனா இக்தியார் மலேசியா, அக்ரோ பேங்க், பேங்க் சிம்பனான் நேஷனல், பேங்க் ரக்யாட், மாரா மற்றும் தெக்கோன் நேஷனல் வாயிலாக அந்த கடன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. கடந்த மே 15ஆம் நாள் முதல் ஜூன் 30ஆம் நாள் வரை வணிக நிதி உத்தரவாத திட்டம் SJPP-யின் கீழ் அரசு 21 கோடியே 90 லட்சம் ரிங்கிட்டை அங்கீகரித்தது. அதன் வாயிலாக 300க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர், குறிப்பாக வேளாண், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, சுற்றுலாத்துறையில் உள்ளோர் பயனடைந்தனர். அவையில் கலாபாக்கான் உறுப்பினர் டாத்தோ ஆண்டி முகமது சூரியாடி பேண்டி எழுப்பிய வினாவுக்கு டாத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா விடை பகன்றார். மலேசியர்கள் அனைவரும் சமநிலையில் சமூக நலனை அனுபவிக்க மடானி அரசு தொடர் கடப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டு வருவதாக மனிதவள அமைச்சர் டாத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜோஹூர் தேர்தல் பரப்புரைகள் தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் தங்கள் நிகராளிகளை விவேகமான முறையில் தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். ஜோஹோ கண்டிப்பா எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட். டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. நம்மளோட சமுதாயத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 6 தமிழ் ஸ்கூலுக்கு நம்மள புதுசா கட்டு போறோம். கல்லூலுசன் கட்சி காசும் நம்மள வெளியாக்கிட்டு இப்போ நம்ம BQ ஸ்டேஜ்ல இருக்கோம். நம்மள கட்டு போறோம். என்னோட பிரைஸே ஏறல. ஸோ இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க. நம்மளோட எக்கானமியும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. இன்னும் ஏறும். ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு பெருசாக இருக்கு. 2026 தேசிய தீவேட் பயிற்றுனர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் டாத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் செய்தியாளரை சந்தித்தார். 16வது ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் வேட்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பரப்புரை காலம் நெடுகிலும் இனவாதம் குறித்த உணர்ச்சி வசப்படக்கூடிய விவகாரங்களை தவிர்க்குமாறு பக்கத்தான் ஹரப்பான் துணைத் தலைவர் டாத்தோ ஸ்ரீ முகமது சாபு வலியுறுத்தினார். இனங்களுக்கு இடையிலான சிக்கல்கள் குறித்து முறையாக கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும். மாறாக அதனை வெறுப்புணர்வை தூண்டும் விவகாரமாக உருமாற்றக்கூடாது. ஆக்ககரமான முறையில் வாக்காளர்களை கவரும் பரப்புரைகளில் வேட்பாளர்கள் ஈடுபட வேண்டும் என N45 ஸ்தூலாங் சட்டமன்ற தொகுதியின் PH வேட்பாளர் ஆண்ட்ரூ சென் உடன் பரப்புரையில் ஈடுபட்ட போது டாத்தோ ஸ்ரீ முகமது சாபு அதனை எடுத்துரைத்தார். Maggi Short Shoyu daging kapal haru. Lebih shoyu, lebih pekat. Jom rasa syok. Masa untuk tenaga. Berikan Milo yang penuh kebaikan demi si juara menjayakan setiap aktivitinya. Jom minum Milo. Bermula 12 Jun hingga 20 Julai ini, tonton 104 perlawanan secara percuma di saluran RTM dan penstrima langsung di RTM Click.
திருக்குறள் படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நியாய தர்மம் தெரிந்தவன் கெட்ட காரியம் செய்ய மாட்டான். பிறர் பொருளை அனுபவிக்க எண்ணி பழி தரும் செயல்களை நீதிக்கு அஞ்சுபவர் செய்ய மாட்டார் என்கிறார் திருவள்ளுவர். நிறைவை நாடுகிறது ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.